ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஆண்களுக்கு விந்தணு குறைபாடு அப்படிங்கிறது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தான் 40% உருவாகுது. 40% வந்து பிரச்சனை வர்றதுக்கு ரீசனே வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான். இந்த ஆலமரத்தினுடைய பழம், அதனுடைய விழுதுகள் வந்து இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கைகளில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ விந்தணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மகா பூரணாதி இலகம் வந்து சாப்பிடலாம். இல்லை ஆல் அரசு அத்தி இதனுடைய விதைகளோட நான் சொன்ன முந்திரி, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, முருங்கைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம காய்ச்சின பாலோட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இல்லை ஆலம் விழுதில் ஜவ்வரிசியுடைய அந்த ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம கஞ்சியாக்கி வந்து எடுத்துக்கலாம். சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கும் இந்த ஆலமரத்தினுடைய பட்டை இதை வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணி சேர்த்து காய்ச்சி அதை ஒரு 200 ml வந்து காய்ச்சி வடிகட்டிக்கணும். இதை வந்து ஒரு 4 மண்டலம் 192 நாள் தொடர்ந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னா சர்க்கரை நோய் நல்லா கட்டுப்பாடு வந்து அதே சமயத்தில் விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும். நிறைய பேருக்கு சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண் தன்மை குறைபாடு வந்து இருக்கும், விந்து முந்துதல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து இருக்கும், அதே மாதிரி மலட்டுத்தன்மையும் வந்து இருக்கும். அந்த விந்தணுக்கள் வந்து சரியான அளவில் வந்து இருக்காது. அந்த பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலமரத்தினுடைய பட்டையை வந்து பயன்படுத்தலாம். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அழகும் ஆரோக்கியமும்.